ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை, 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. கர்த்தர் மனிதனிடத்தில் கீழ்ப்படிதலை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். மனிதர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கும்படியாக ஆதி காலம் முதல் மனிதனை வழிநடத்துகிறார். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது கர்த்தர் நன்மை தீமை அறியும் கனியை, அந்த கனி தரும் மரத்தை ஏதேன் தோட்டத்தின் நடுவில் வைத்தார். அது நல்ல மரம்தான். ஏனென்றால் 3ஆம் நாளில் தாவரங்களை படைத்த பொழுது கர்த்தர் படைத்துவிட்டு நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவரங்கள் எல்லாம் நன்மையாக தான் இருந்தது, நல்லது என்று கண்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அதனால் நன்மை தீமை அறியும் கனி தரும் மரமும் நல்ல கனிதான், அது தீமையானதல்ல. கர்த்தர் மனிதர்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கும்படியாக தான் அந்த மரத்தின் பழத்தை நீங்கள் சாப்பிடும் நாளில் சாவீர்கள் என்று சொல்லியிருந்தார். அதை சாப்பிட்டால் நீங்கள் சாவீர்கள், சாப்பிடாதே என்று சொல்லவில்லை, சாப்பிட்டால் இறந்து போவீர்கள் என்று சொன்னார். இதன் பொருள் என்ன? ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரே தேவன் என்றும் அவரை கனப்படுத்தி அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்த்தார். இப்படிதான் 7 வருடங்கள் நடந்தது. அதன் பின்பு வஞ்சகன் வந்தான், தந்திரக்காரன் வலு சிற்பம் வந்தது. ஏவாளம் அவை ஏமாற்றி பழம் சாப்பிட வைத்தது, பொய் சொல்லியது. அதை நம்பி இவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருவரும் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். இதில் முதலில் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர்கள் சாப்பிட்ட உடனே கர்த்தருடைய கோபம் வந்தது, சாபம் வந்தது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள் என்பதினால் தான் அது பாவமாயிற்று. அந்த பழம் ஒன்றும் தீமையான பழம் அல்ல. அந்த பழத்தை கர்த்தர் அந்த மனிதர்களுக்கு கொடுக்கத்தான் வைத்திருந்தார். எல்லாவற்றையும் நன்மையாக படைத்து தீமையை கொண்டு வந்து நடுவில் கர்த்தர் வைக்கவே இல்லை. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இதன் பின்பு ஒவ்வொரு காரியத்திலும் வேதாகமம் முழுவதும் தலைமுறை தலைமுறையாக பார்க்கும் பொழுது கர்த்தர் மனிதனிடத்தில் கீழ்ப்படுதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரிடத்திலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஆபிலையா காணிக்கை செலுத்தினார். பெற்றோர்கள் சொல்லி இருக்க வேண்டும் பலி செலுத்தும் முறைமைகளை பற்றி. கர்த்தர் சொல்லிக் கொடுத்துதான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். முழு அன்போடு ஆபிலையா காணிக்கை செலுத்தினார், அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மனிதனாய் காயின் இருந்திருக்கிறார். இதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்றால், கர்த்தர் காயினை நோக்கி கேட்கிறார் ஆபேல் இறந்த பின்பு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அப்பொழுது காயின் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? காயின் தான் ஆபேலை கொன்றது. ஆனாலும், கர்த்தாவே என்னை மன்னித்து விடும், நான் இந்த தவறு செய்து விட்டேன், நான் பாவி, என்னை மன்னியும் அவருடைய திருப்பாதங்களில் விழுந்திருக்க வேண்டும். தவறு செய்து விட்டாய் என்றாலும் அவரிடம் ஓடி போய் விழுந்து தாவீதையா செய்தது போல அன்று காயின் செய்திருந்தால் உலக வரலாறு மாறி இருக்கும். ஓடி போய் கர்த்தரிடத்தில் விழுந்து நான் செய்து விட்டேன், கோபத்தில் என் தன்மையை கொன்று விட்டேன் என்று காலில் விழுந்திருக்க வேண்டும். அதையெல்லாம் செய்யவில்லை. என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று எதிர்த்து பேசும் குணம், கீழ்ப்படியாமை காயினிடத்தில் இருந்ததை இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சம்பவங்கள், இந்த காரியங்கள் கீழ்ப்படிதல் காயினிடத்தில் இல்லை என்பது தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இப்படிதான் காயினும் கீழ்ப்படியாமையை செய்ததினால், கீழ்ப்படியாமல் இருந்ததினால் இப்படி நடந்தது. இப்படி அதன்படியாக அடுத்தடுத்து ஆபிரகாம் ஐயாவினிடத்தில், நோவாயாவினிடத்தில் கர்த்தர் சொன்னார். நோவாயா கீழ்ப்படிந்தார், அதே போல அவர் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது ஆபிரகாம் ஐயாவை பார்க்கும் பொழுது அவர் கர்த்தரை விசுவாசித்து அவர் சொன்னபடி எல்லாம் செய்தார். புறப்பட்டு போ என்றால் புறப்பட்டு வந்தார். பேராக புறப்பட்டு வந்தார், பாதியிலேயே நின்று விட்டார் ஆபிரகாம் ஐயாவுடைய தகப்பன். அதன் பின்பு கர்த்தர் புறப்பட்டு வா என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் ஐயா அவருக்கு பின்பாக, அதாவது தன் தகப்பனுக்கு பின்பாக
கர்த்தருடைய சொல்லை கேட்டு ஆபிரகாம் ஐயா கிளம்பி வருகிறார். இப்படி ஆபிரகாம் ஐயாவுடைய கீழ்ப்படிதலினால் அவருடைய 3ஆம் தலைமுறையான இஸ்ரவேல் என்னும் யாக்கோபின் புத்திரர்கள் இஸ்ரவேலராக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இப்படி கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலும் கீழ்ப்படியாமையை எதிர்பார்க்கிறார் மனிதனிடத்தில். அதே போல வனாந்திர பயணத்தில் 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், பண்டிகை ஆசரிப்புகள், பலியிடும் முறைமைகள் இவைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து தன் ஜனங்களை அவர் கர்த்தர் அருமையாக வழிநடத்த விரும்புகிறார். என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்கான உருவாக்கத்தின் முறைமைதான் வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழி நடத்துதலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகளும் வேத வசனங்களும் இதைதான் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளுதல், அவருடைய பரிசுத்தத்தில் நடத்தல், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரி, இப்படி கர்த்தர் ஒவ்வொரு நிலையிலேயும் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். இங்கு எரேமியா ஐயாவின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் முற்றிலுமாய் மிக மிக மோசமான நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை மீறிக்கொண்டு அக்கிரமமும் அநியாயமும் செய்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். அந்த காலத்தில் தான் கர்த்தர் எரேமியா ஐயா மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதாவது, எருசலேமின் வாசல்கள் ஒவ்வொன்றிலும் போய் நின்று ஓய்வு நாளில் நீங்கள் எல்லா கட்டளைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டு கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக ஓய்வு நாள் கட்டளையும் அவர்கள் அனுசரிக்கவில்லை. ஓய்வு நாளிலும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். சரக்குகளை ஏற்றி செல்வது, ஏற்றி கொண்டு இறக்குவது, இப்படி செய்தார்கள். அதனால் கர்த்தர் சொன்னார், எருசலேமின் வாசல்கள் ஒவ்வொன்றிலும் போய் சொல், எந்த வழியாகவும் எருசலேமுக்குள் ஓய்வு நாளில் சரக்குகள் வரக்கூடாது, உள்ளிருந்து வெளியே போகவும் கூடாது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமின் வாசல்களுக்குள் போக்குவரத்து செய்யும் பொழுது, அதாவது ஓய்வு நாளில் சரக்குகளை கொண்டு வராமலும் கொண்டு போகாமலும் இருக்க வேண்டும். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாமல் இருந்து என் சொல்லை கேட்டு எனக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதாவது, தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும்படியாக, தாவீதினுடைய சிங்காசனத்தில், அப்படி என்றால் உங்களுக்கு ராஜாவாக ஒருவர் இருப்பார். உங்கள் தேசத்திற்கு ராஜா இருப்பார். அவருடைய பிரபுக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் இருப்பார்கள். எல்லோரும் இருந்து உங்களை ஆளுகை செய்வார்கள். தாவீதின் குமாரர் உங்களை ஆளுகை செய்வார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், அதாவது யூத வம்சத்தில் பிறந்த தாவீது ஐயாவின் வம்சத்தில் வருகிற ராஜாக்களும் ராஜாவின் குமாரர்களும் பிரபுக்களும் உங்களை வேலையாட்களும் வேலை செய்வார்கள். உங்களை ஆளுகை செய்வார்கள் இஸ்ரவேல் தேசத்தை. இப்படி நடக்கும். என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் இப்படி எல்லாம் நடக்கும். இந்த வாசல்கள் வழியாய் அந்த ராஜாக்களும் ராஜாவின் குமாரர்களும், அதாவது குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் ஏறிக்கொண்டு இதே வாசல் வழியாய் வரவும் போகவுமாய் இருப்பார்கள். எல்லாம் சுபிட்சமாய் இருக்கும். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஓய்வு நாளை கை கொண்டு நடக்க வேண்டும். வேலை செய்யாமலும் சுமை சுமக்காமலும் நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைத்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நகரமும் என்றைக்கும் குடியுள்ளதாய் இருக்கும். இந்த நகரத்தில் இஸ்ரவேலர்கள் என்றும் குடியிருப்பார்கள். தேசத்திற்கு அழிவில்லை, நிரந்தரமாய் இருக்கும். என் வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டால் நான் உங்களை இப்படியாக ஆசீர்வதிப்பேன். என்றென்றைக்கும் இந்த நகரம் குடி உள்ளதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தீர்களானால் உங்கள் தேசத்திற்கு, அதாவது எருசலேமுக்குள், எருசலேமை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களிலும், யூதா தேசத்திலிருந்தும் பென்யமீன் கோத்திரத்திலிருந்தும் பள்ளத்தாக்குகளிலிருந்தும் மலைகளிலும் இருக்கிற ஜனங்கள் அங்கிருந்து கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் போஜன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இப்படி பலிகளை எல்லாம் கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தி அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். தேசம் என்றென்றும் நிலைத்திருக்கும்.
என்று கர்த்தர் சொல்லுகிறார். நகரம் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது சுமை சுமக்கிறவர்கள் ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டும். அந்த நாளில் வேலை செய்யக்கூடாது. இப்படி என் சொல்லை கேட்டு நடந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கும். என்றும் தேசம் செழிப்பாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் அப்படி கேட்காவிட்டால், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காவிட்டால், அதன் வாசல்களில் எருசலேமின் வாசல்களில் தீ கொளுத்தி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தீயானது அவியாமல் இருக்கும். அது எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். மகா பயங்கரமான நியாய தீர்ப்பை கர்த்தர் சொல்கிறார். அதாவது எதிரி நாட்டு வீரர்கள் வந்து தீ கொளுத்தி போடுவார்கள் பட்டணத்தை என்று பொருள். இப்படியாக சொல்கிறார். எருசலேம் என்னும் பட்டணத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளை இது. இந்த சூழ்நிலைகளை, இந்த வார்த்தைகளை எரேமியா ஐயா மூலமாக இஸ்ரவேலுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தையும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போக மூட்டினால் அவரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு வரும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மிடத்தில் நீதி நியாயத்தை எதிர்பார்க்கிறவரும் கூட. புரிந்து கொண்டு நடப்போம். இப்படியாக இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்து முடிக்கிறார். இதற்கு அடுத்ததாக ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. கர்த்தர் பேசுகிறார் எரேமியாவை நோக்கி, நீ போய் ஒரு குயவன் வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறார். நீ அந்த குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நீ போனதும் நான் உன்னோடு பேசுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது தீர்க்க தரிசனங்கள் என்றாலும் அதை புரிந்து கொள்வது சற்று யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும் நிதானமாய். தீர்க்கதரிசிகள் என்றாலே முழு கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல். துளியும் பிசுறு இருக்கக்கூடாது. நம் இஷ்டத்திற்கு எதையும் செய்யக்கூடாது. அதற்கு பெயர் தான் தீர்க்கதரிசிகள். கர்த்தர் நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார் எரேமியா ஐயாவை. அவர் உடனே எழுந்து போகிறார். இப்படிதான் நாம் ஏன் போக வேண்டும், எதற்கு போக வேண்டும், அங்கு போய் என்ன செய்ய வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும், இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது கர்த்தரிடத்தில். கர்த்தர் சொன்னால் போக வேண்டும். அப்படியே கேட்பதற்கு பெயர் தான் கீழ்ப்படிதல். எல்லாவற்றையும் ஆராய்ந்து புரிந்து கொண்டு செய்வதற்கு பெயர் கீழ்ப்படிதல் அல்ல, அதை புரிந்து கொண்டு செய்வது. சரியா? அதனால் கர்த்தர் சொன்னால் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அந்த மனப்பக்குவம் தீர்க்கதரிசிகளுக்கு உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, நாங்க உன்னுடன் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல எரேமியா எழுந்து குயவன் வீட்டிற்கு போகிறார். குயவன் என்றால் அந்த காலத்தில் இப்பொழுது இருப்பது போல பாத்திரங்கள் எல்லாம் மெட்டலில் கிடையாது. உலோகங்களால் செய்யப்பட்ட அலுமினியம், ஸ்டீல் போன்ற பாத்திரங்கள் கிடையாது. மண்ணினால் செய்யப்பட்ட பானைகளில் தான் சமைப்பார்கள். எல்லா வேலையும் அதில்தான் செய்வார்கள். இந்த மண்பானை செய்யும் தொழில் செய்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு பெயர் தான் குயவர்கள் என்று சொல்வது. மண்பானை வந்து மண்ணை பிசைந்து அதை வண்டி சக்கரத்தில் வைத்து சுழற்றி அதன் மூலம் ஒரு அழகான பானையை செய்வார்கள். சிறியதும் பெரியதுமாய் பல விதங்களில் செய்வார்கள். அதில் தான் உணவு சமைப்பார்கள். அந்த காலத்தில் அதுதான் பழக்கம். இப்பொழுதும் கூட கிராமப்புறங்களில் இப்படி செய்கிறவர்கள் உண்டு. அப்படி இருக்க இந்த மண்ணினால் செய்யப்பட்ட பானையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு குயவர். இந்த பானை வேலை செய்கிறவர் செய்து கொண்டிருக்கிறார். எரேமியா ஐயா அங்கு போகிறார். போகும்போது அவர் சக்கரத்தில் மண்ணை வைத்து தன் கையினால் பானையை வணைந்து கொண்டிருக்கிறார். அதற்கு உருவம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது அந்த பானை கெட்டு போகிறது. அதாவது வளைந்து விட்டது. அது சரியான உருவத்திற்கு வராமல் சிதறியது. அது ஒழுங்காக இல்லாமல் வளைந்து கொண்டது. அது சரியாய் பயன்படுத்த முடியாது. அப்பொழுது அந்த குயவர் என்ன செய்கிறார், அந்த பானையின் மண்ணை எடுத்து அந்த மண்ணை செய்து கொண்டே இருக்கிறார். அது சிதறி போனது. அதை திரும்பவும் அதன் உருவம் சரியாக வராததினால் அதை திரும்பவும் எடுத்து பிசைந்து மீண்டுமாக சக்கரத்தில் அந்த மண்ணை வைத்து அடுத்தது மீண்டுமாக ஒரு புது பானையை, அழகான பானையை செய்கிறார். அழகாக வருகிறது. இப்படி அதை சுழலும் போதே செய்வார்கள். அந்த சக்கரத்தை சுழற்றி கொண்டே செய்வார்கள். இப்படி செய்கிறார். இதை எரேமியா ஐயா பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உருவாகிறது. கர்த்தருடைய வார்த்தை எரேமியா ஐயாவுக்கு வருகிறது.
கர்த்தர் சொல்லுகிறார், இந்த குயவனை போல. அந்த குயவர் முதலில் பானை செய்கிறார். அந்த பானை கெட்டு போயிடுச்சு. அதன் பின்பு என்ன செய்கிறார்? அதை எடுத்து மீண்டுமாக புதிய பானை செய்கிறார். அந்த மண்ணை பிசைந்து மீண்டும் புதிய பானை செய்கிறார். அது போல நான் செய்யக்கூடாதா என்று கர்த்தர் கேட்கிறார். இது எப்படி இருக்கிறது? இதன் பொருள் என்னவென்றால், ஒரு பானை செய்கிற குயவன் தான் செய்கிற அந்த மண்ணின் மேல், பானை செய்கிற மண்ணின் மேல் அதிகாரம் உடையவராயிருக்கிறார். அந்த பானை செய்யும் போது கெட்டு போனால் அதை மீண்டும் எடுத்து செய்ய யாரிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. அவர் கெட்டு போயிற்றா, சரி, அதை திரும்பவும் பிசைந்து இன்னொரு வேறு பானையாக செய்வோம் என்று செய்கிறார் அல்லவா? அந்த வல்லமை, அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு. அவரது மண் அவர் செய்கிறார். நாம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்க முடியுமா? கேட்கக்கூடாது அல்லவா? அதற்கு உரிமை இல்லை. அது போல கர்த்தரின் கரங்களால் படைக்கப்பட்டவர்கள் நாம். இந்த பூ உலகமும் இதில் உள்ளவைகள் எல்லாம் மனிதர்களும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவரால் படைக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்க நாம் அதாவது நாம் கெட்டு போகும்போது அதை சரிப்படுத்த கர்த்தருக்கு அதிகாரம் இல்லையா? அதை அடித்து நொறுக்கி பிசைந்து மண்ணை சரிப்படுத்துவது போல கெட்டு போன பானையின் மண்ணை மீண்டுமாக அதை அடித்து பிசைந்து அதன் பின்பு அவர் வேறு பானை செய்கிறார் அந்த குயவர். அது போல கர்த்தரும் நாம் பாவம் செய்து கெட்டு போகும் பொழுது நம்மை அடித்து தண்டித்து நீதி நியாயங்களை போதித்து நம்மை புதிய மனிதனாக பரிசுத்தவானாக உருவாக்குகிறார். அதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா என்று அவர் கேட்கிறார். எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் இதை செய்யக்கூடாதா? நான் தானே உங்களை படைத்தேன். ஏன் கேட்கக்கூடாதா? நான் இதை செய்யக்கூடாதா? நான் மட்டும் இதை செய்யக்கூடாதா? ஒரு குயவர் செய்யலாம் தன் பானையை எப்படி வேண்டும் என்றாலும், நான் செய்யக்கூடாதா? குயவன் கையில் இருக்கும் பானையின் மண் எப்படியோ அப்படித்தானே நீங்களும் என் கையில் இருந்தீர்கள். நானாக மண்ணை பிசைந்து உங்களை உருவாக்கினேன். அதன் பின்பு ஜீவ சுவாசத்தை கொடுத்தேன். நானே உங்களை சுத்திகரிக்கிறேன். நான் உங்களை நீதிமானாக்குகிறேன். அதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். நான் மட்டும் அதை செய்யக்கூடாதா என்று கேட்கிறார். இந்த குயவரை போல இப்படியே நான் பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று சொல்லும் பொழுது, ஒரு ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். அதை பார்த்து நான் உங்களை அழிப்பேன், பிடுங்கி எறிந்து விடுவேன், உங்களை அழித்து விடுவேன், இடித்து விடுவேன் என்று நான் சொல்லுகிறேன். அப்படி சொல்லும் பொழுது அதை கேட்ட பின்பு அந்த ஜனங்கள் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது, நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை நான் செய்யாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பும் போது அந்த ஜனங்களுக்கு நான் செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதிருப்பேன். அதே போல நான் ஒருவரை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நடுவேன், கட்டுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நான் சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழாமல் தங்கள் வழிகளை விட்டு அக்கிரமம் செய்து பாவ வழியில் சென்றால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நான் அவர்களை தண்டிப்பேன் என்று நியாய தீர்ப்பை ஒரு ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்பினால், அவர்கள் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும் போது அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நான் செய்வேன் என்று சொன்ன தீங்கை அவர்களுக்கு அனுமதிக்காமல் அவர்களை காப்பாற்றுவேன். நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லியும் அவர்கள் தங்கள் தீமையை விட்டு, அதாவது பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜனங்கள் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அதை கேட்ட பின்பு இவர்கள் அக்கிரமம் செய்ய போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இப்படி செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். எப்படி குயவன் கையில் இருக்கிற மண்ணானது ஒரு பாண்டமாக வணையும் பொழுது அது கெட்டு போகிறதோ, கெட்டு போகும் பொழுது அந்த பானை கெட்டு போகும்போது சரியான உருவம் வராமல் அது வளைந்து கொண்டு போனால் அந்த மண்ணை மீண்டுமாக அதை எடுத்து பிசைந்து வேறு ஒரு பாண்டமாக செய்ய குயவனுக்கு, அந்த பானை செய்கிறவருக்கு உரிமை உண்டு. அது போல எனக்கு அந்த உரிமை இல்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். இப்படியாக கர்த்தர்
இஸ்ரவேலரிடத்தில் பேசுகிறார். இப்படியாக கர்த்தர் எரேமியாவினிடத்தில் பேசுகிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்முடைய அதிகாரி. அவர் நம்முடைய முதலாளி. ஆண்டவர் என்றால் முதலாளி என்று பொருள். அவர் நமக்கு முதலாளியாகவும் இருக்கிறார், தகப்பனாகவும் இருக்கிறார், நமக்கு கர்த்தராகவும் இருக்கிறார். அதாவது கர்த்தர் என்றால் நம்மை ஆளுகை செய்கிறவர், மேனேஜர் என்பது போல. ஆண்டவர் என்றால் முதலாளி என்று சொல்லலாம். அந்த பொருள்படி வருகிறது. தேவன் என்றால் தெய்வம். அவர் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். இப்படி நாம் கர்த்தரை எல்லா கோணத்திலும் பார்க்க வேண்டும். நம்முடைய தகப்பனாக நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அதே சமயத்தில் அவர் நமக்கு தெய்வமும் கூட, முதலாளியும் கூட. அதற்குரிய கனத்தையும் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த பதவிக்குரிய கனத்தையும் அதை கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. தகப்பனாக அன்பை எதிர்பார்க்கலாம். அவர் நமக்கு முதலாளியாக இருப்பதினால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. இப்படி நான் கர்த்தர் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார், நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். அவரில் அன்பாய் இருப்போம். கர்த்தருடைய அன்பை பெறுகிறவர்களாக, அவரை கோபமூட்டாதவர்களாக இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். நம்முடைய செயல்களை நமக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்தையும், ஏவலம்மாவை போல கர்த்தருடைய வார்த்தையை மீறும் பொழுது சாபத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபிப்பதினால் ஆசீர்வாதம் வந்து விடாது. கீழ்ப்படிதலே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.